அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது கீரை வடை. கீரை வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். வல்லாரை கீரை எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்திக்காக இது கொடுக்கலாம். இது கிட்னி ஷேப்பில் இருக்கும். இந்த இலை இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டு நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 2 hours ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். இப்போது கீரை வடை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு பச்சரிசி சேர்ந்ததை இதில் இப்போ சேர்த்துப்போம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை இதில் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஐட்டம் எல்லாத்தையும் இதோட சேர்த்துப்போம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3மே சேர்த்துருக்கோம். அடுத்தது சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தழை. அடுத்தது பொடியாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது கீரையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த மாதிரி உருட்டணும். நல்லா உருட்டிட்டு இப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இலை இருந்ததுன்னா கூட வாழை இலையில் இது மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம். நான் டைரெக்டாக இதே மாதிரி தான் பண்ணுவேன். இது மாதிரி கூட நீங்களும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடையை நம்ம இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போது அடிப்பக்கம் நல்லா செவந்திருக்கும். அதை இப்படியே திருப்பி விட்டுக்குவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வந்திருக்கு. இந்த பபுள்ஸும் நிறைய வர்றது இப்போ அடங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டானதாக இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போது அருமையான சுவையான வல்லாரை கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இதில் வல்லாரை கீரை போட்டதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது, அதே மாதிரி மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிடாத வல்லாரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வடையில் வச்சு நீங்கள் மறைச்சி கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிட்ருவாங்க. என் குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தான் வடையில் நான் மறைச்சி வச்சு கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.